ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் எதிரின்னு சொன்னால் நம்புவீங்களா? என்னங்க சொல்கிறீங்க, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் நீங்களே முடிவெடுங்க பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு, ஸ்மால் சக்ஸஸ் பிக் செலிப்ரேஷன். இப்போ இருக்க ட்ரெண்டில் உட்காந்தா ட்ரீட்டு எழுந்தா ட்ரீட்டுன்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு சின்ன வேலையில் சரின்னு வச்சுக்கோங்க. அதுவும் சும்மா இல்லைங்க, ஃபஸ்ட்டு டிகிரி முடிச்சுட்டு ஒரு 6 months சும்மா இருக்கீங்க. அதுக்கப்புறமா ஒரு 30,000 வேலையில் சேர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் மந்த் சேலரியில் என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி ட்ரீட் தான் தருவேன் அப்படின்றீங்க. அது எனக்கு கேட்குது. ஸோ ட்ரீட் தரத்தில் தப்பு இல்லை, ஆனால் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களோட மைண்ட் செட்டை நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பெரிய வேலையில் சேர்ந்துருப்பானோ, ரொம்ப மந்தா காட்டுறான் அப்படின்ட்டு இருப்பாங்க. ரெண்டாவது, இந்த சம்பளத்துக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படின்ட்டு ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி, உண்மையிலே இதானா சம்பளம், இல்லை பயங்கரமாக சம்பாதிப்பானோ, லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு நம்மக்கிட்ட மறைக்கிறான்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரை இதை கொடுக்கலாம். என்னன்னு தானே கேட்குறீங்க? கடன் கேட்டு டார்ச்சர் பண்ணலாம், அப்போ அவனே ஒத்துப்பான்ல இருக்கா இல்லையான்ட்டு. கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் யோசிக்கலாம், எல்லோரும் அந்த மைண்ட் செட்டில் இல்லை. பட் மெஜாரிட்டி 80% நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மைண்ட் செட்டை கண்டிப்பாக பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இதுலேருந்து நம்ம சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன வெற்றியை சின்ன சக்ஸஸாக கொண்டாடலாம், தப்பு இல்லை. எடுத்த உடனே ஆடம்பரமாக எல்லாரையும் சேர்க்கறது தான் தப்பு அப்படின்ட்டு தாங்க இதில் சொல்ல வர்றது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட வெற்றிக்கு ஏற்றாறனால ஒரு ஜெலஸ் உங்களை சுற்றி ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அது உங்களை வளர விடாமல் தடுக்கும். அதுக்காக தான் ஸ்மால் வெற்றியை சின்னதாகவே செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறேங்க. வாங்க நெக்ஸ்ட்டு போகலாங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு வேலையில் செய்யணுன்னா செஞ்சுருங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா நானே என் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு செஞ்சுட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு ஒரு விவாத மேடம் மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தால் உங்கள் வெற்றி படிக்கட்டுக்கு நீங்கள் போகவே முடியாது. நீங்கள் தான் அதுக்கு எதிரியாக நிற்பீங்க. 1000 பேர் 1000 கருத்து சொல்லுவாங்க. நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுருங்க. அன்றைக்கி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, 4 பேர் கூட்டம். உங்களை சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க. நல்லவங்களாக இருந்தால் ஓகே. அதுவே நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் எந்த ஜென்மத்தில் நம்மளால் முன்னேற முடியாது. அந்த 4 பேர் உங்களை கடைசி வரைக்கும் முன்னேறவும் விட மாட்டாங்க. யாராவது இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நவ் ஆர் நெவர். நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு எவ்வளோ தடை வந்தாலும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நான் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலாக ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதனால தான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர் இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக கிளாத்திங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. நீங்கள் கிட்ஸை மேனேஜ் பண்ணிட்டு வீட்டு வேலையை செஞ்சு பிஸ்னஸும் பண்ணுறீங்கன்னு. அதுக்கு அவங்க சொன்ன ஆன்சர் இருக்கே, அதான் என்னைய ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு எனக்கு. அவங்க அப்படி என்ன சொன்னாங்கன்னு தானே கேட்குறீங்க. டைம் இல்லைன்னு சொல்லி டைம் மேலே பழிய போடக்கூடாது. கடவுள் நமக்கு என்ன பண்ணலாம்னு ஐடியா தான் கொடுப்பாரு. நாம் அதை பண்ணுறதோ பண்ணாதோ நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம லைஃப் சக்ஸஸ்க்கு நாம் தான் போராடணும்னு சொன்னாங்க. ஸோ நான் அந்த டைம்லேருந்து யோசித்து இன்ஸ்டா, எஃபி இதில் நம்ம ரீல்ஸ் பார்க்குற டைமை கம்மி பண்ணேன். என்னோடய பேஷனை நோக்கி நான் என்னோடய கோல் ஃபிக்ஸ் பண்ணி நான் அதுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இன்றைக்கே செய்யணும். நாளைக்குன்னு அந்த வேலையை தள்ளி போட்டிங்கன்னா உங்களால் எப்போவுமே செய்ய முடியாது. நீங்கள் இப்போது சப்போஸ் 30+ ஏஜில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20+ இருக்கும்போது ஒரு கோல் இருந்திருக்கும். இப்போ அது என்னன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே உங்கள் வெற்றிக்கு யார் எனிமி? இப்போவும் ஒரு கோல் இருக்கும், அது நவ் ஆர் நெவர். திருப்பி 40+ யோசிப்பீங்களா? உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வெற்றி தற்காலிகமானது அப்படின்னு சொல்லலாம். வெற்றின்னு இல்லைங்க, தோல்வியாக இருக்கட்டும் வெற்றியாக இருக்கட்டும் எல்லாமே டெம்பரவரி தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு பயங்கரமாக ஒரு சர்டைன் அமௌண்ட்டு சேர்த்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாக யோசித்து பயங்கரமாக ஒரு ட்ரீம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு பிஸ்னஸ் சூப்பராக போகுது. ஒரு சர்டைன் லெவல் ரீச் ஆகுறாரு. பயங்கரமாக டெவலப் ஆகுறாங்க. வீடாகட்டும் காரு எல்லாமே அவங்களோட ஸ்டேட்டஸே டெவலப் ஆகுது. அந்த காசை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆடம்பரமாக பந்தா காமிக்கணும், நம்மளை இழிவாக பேசினவங்களுக்கு ஆப்போசிட்டில் எதிர்த்து வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணுறாங்க. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, கோவிட் டைம் வந்துடுது. பிஸ்னஸ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? நீங்களே சொல்லுங்களேன். எதுவுமே நம்ம சக்ஸஸ் டெம்பரவரி தான். சக்ஸஸாக இருக்கட்டும் ஃபெயிலியராக இருக்கட்டும், ஏற்கனவே சொன்ன மாதிரி.
ஸோ அதை நம்ம வந்து எந்த வழியில் நம்ம வந்து அதை கான்ஸ்டண்ட்டாக வந்து அதை மெயின்டைன் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வெற்றி நம்மக்கிட்டே தக்க வச்சுக்க முடியுங்க. அதனால் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த ஆடம்பரமாக பண்ணுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த வெற்றியை வந்து பெர்மனெண்ட் ஆக்கிட்டு நம்ம அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எப்போவுமே கான்ஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் தான் சக்ஸஸை பெர்மனெண்ட்டாக வச்சுக்கோ. நீங்கள் இனிமையாக மாற்றுறதோ இல்லை ஃப்ரெண்டாக இருக்கிறதோ வெற்றிக்கிட்ட அதை நீங்கள் வந்து எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தாங்க. ஸோ எப்பயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் சக்ஸஸ்க்கு நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.